ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். விழுப்புரம் அருகே உள்ள கெங்கராம்பாளையத்தை சேர்ந்தவர் அரசு கல்லூரி மாணவி ஜீவா. சம்பவத்தன்று இவர் கல்லூரியை முடித்துக் கொண்டு தனது வீட்டுக்கு திரும்பும் வழியில் வளவனூரில் உள்ள பூக்கடையில் உதிரி மல்லிகை பூ மற்றும் அரும்பினை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்துள்ளார். வீட்டிற்கு சென்று முகம் கை கால்களை கழுவிக்கொண்டு வீட்டின் வாயிலில் தனது அம்மா தனபாகியத்துடன் அமர்ந்து பூ கட்டுவதற்கு தயாரானார். தான் வாங்கி வந்த பூவை தரையில் கொட்டினார். அப்போது பூக்களுக்குள் இருந்து அவரது கால் அருகே விழுந்த நாட்டு வெடி ஒன்று பயங்கர சப்தத்துடன் வெடித்து சிதறியுள்ளது. இச்சம்பவத்தில் மாணவி ஜீவாவின் வலது காலில் ஒரு விரல் துண்டாகி தொங்கியது. வலியால் மாணவி அலறி துடித்த நிலையில் பயங்கர வெடி சப்தம் கேட்டதால் கிராம மக்களும் தனபாகியத்தின் வீட்டு முன் திரண்டனர். காயமடைந்த மாணவி ஜீவாவை தாயார் தனபாகியம் அருகில் உள்ள முண்டியம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். அங்கு அவருக்கு துண்டாகி தொங்கிய விரலை ஒட்ட வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட ஜீவாவின் தந்தை கஜேந்திரன் வளவனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் பூ வியாபாரி ரத்தினம் என்பவரிடம் விசாரித்தனர். பூக்களுக்குள் எப்படி வெடிபொருள் வந்தது என்று தனக்கு தெரியவில்லை என்றும், மொத்தமாக பூ வியாபாரம் செய்வதால் பூக்கள் பயிரிடும் விவசாயிகளிடம் இருந்து அப்படியே உதிரி பூக்களை மொத்தமாக வாங்கி விற்பனை செய்ததாகவும் வியாபாரி ரத்தினம் போலீசாரிடம் தெரிவித்தார். விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து அட்டகாசம் செய்யும் பன்றிகளை கொல்வதற்கு சிறிய அளவிலான நாட்டு வெடிகள் பயன்படுத்தப்படுவது வழக்கம் என்று கூறப்படுகிறது. அந்த வெடிகளில் ஏதாவது ஒன்று உதிரி பூக்களுடன் கலந்து கடைக்கு சென்றிருக்கலாம் என்றும், அந்த பூக்களுடன் வெடி மாணவிக்கு வந்திருக்கக்கூடும் என்றும் சந்தேகிக்கும் போலீசார், பன்றிகள் கடித்ததும் அழுத்தத்தில் வெடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த வகை வெடியானது தரையில் விழுந்த வேகத்தில் அழுத்தம் ஏற்பட்டு வெடித்து சிதறி இருப்பதாக தெரிவித்தனர். முதலில் பூண்டு வெடி என்று கூறிய போலீசார் பின்னர் அதனை பன்றிகளுக்கு பயன்படுத்தப்படும் நாட்டு வெடி என்று தெரிவித்தனர். இந்த வெடியுடன் பூக்களை விற்ற தோட்டக்காரர் யார், அவருக்கு இந்த வெடிகள் எங்கிருந்து கிடைத்தன என்று விசாரணையை போலீசார் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ஜெயபிரகாஷ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.